ஒரு 3 வசனங்களை முதலாவதாக நான் வாசிக்கிறேன். அதை தொடர்ந்து வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 28வது வசனம், 27லிருந்தே வாசிக்கிறேன். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நான் இனி பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 40-41வது வசனத்தை வாசிக்கிறேன். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். இனி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற 121வது சங்கீதம் 1வது வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் என்ன கவனிங்கள். லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு மகிமை உண்டு. லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் என்னுடைய கண்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடியதான 25 அடையாளங்கள் என்னுடைய கண்களுக்கு பட்டது. இத்தனை அடையாளங்களை இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? நீங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது உங்களுடைய பார்வை கொஞ்சம் மாற வேண்டும், நீங்கள் நிமிர்ந்து பார்க்க வேண்டும். அதாவது உங்களுடைய கண்கள் வேறொன்றை பார்க்க வேண்டும். கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று இயேசு சொன்னார். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை தான் ஏறெடுங்கள், ஏறெடுத்து பாருங்கள் என்கிற வார்த்தையை தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லி. அப்போ இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், அடையாளங்கள் எல்லாம் சம்பவிக்க தொடங்குகிறதான நேரத்தில், குறிப்பாக சரித்திரத்தில் இதுவரைக்கும் நடக்காத சம்பவங்கள் தெய்வ சபை பார்க்கும் பொழுது, உலகத்தில் இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் தேவ பிள்ளைகள் பார்க்கும் பொழுது உங்களுடைய காதுகளிலே கேள்விப்படுகிறதான நேரத்தில் நம்முடைய பார்வை நிமிர்ந்து பார்க்க வேண்டும், நம்முடைய தலைகள் ஏறெடுக்கப்பட வேண்டும். இதைத்தான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் 3 இடங்களில் 3 பகுதிகள் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் அறிகிறோம். இதை சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். எரேமியா புலம்பலிலே சொல்லும்போது என் கைகள் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இருதயம் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அப்போ இந்த கடைசி காலத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டியது, நிமிர வேண்டியது, நமக்குள்ளே ஒரு விழிப்பு வர வேண்டியது. நம்முடைய கண்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும், நம்முடைய கைகள் ஏறெடுக்கப்பட வேண்டும், நம்முடைய இருதயம் ஏறெடுக்கப்பட வேண்டும் என என் கர்த்தர் விரும்புகிறார். நேரம் இருக்கிறது போல ஒவ்வொரு பகுதியாக நான் உங்களுக்கு பிரித்து காட்டுகிறேன். முதலாவதாக கண்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஏன் கண்கள்? நம்முடைய பார்வை இதுவரைக்கும் பார்த்த பார்வை வேண்டாம், வித்தியாசமான வேற ஒன்றை பாருங்கள் என்ற கர்த்தர் கண்களை பார்க்க சொல். கண்ணல்ல, கண்கள் என்று சொல்லி 2மே ஒரே இடத்தை பார்க்கட்டும். கண்கள் வேறொரு பகுதியை ஏறெடுக்கட்டும் என்று சொல்லி, கைகளை ஏறெடுங்கள். கை அல்ல, கைகளை, 2 கைகளும் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடியது, அதுதான் கைகள். கைகளை ஏறெடுங்கள் என்று சொல்லி
இருதயம் அதுதான் நம்முடைய பொக்கிஷத்துக்கு நேராக நம்மை திருப்பக்கூடியது. அந்த இருதயத்தை நீங்கள் தேவனிடத்துக்கு நேராக ஏறெடுங்கள் என்று சொல்லி இங்கே வேத புத்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். இனி லூக்காவிலிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, வசனத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலம் என்பதை ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு முதலாவது தொட்டு வைக்கிறேன். நாம் கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கு வேற எந்த அடையாளமும் இனி தேவையில்லை. இந்த வேத புத்தகத்தில் நான் கண்ட ஒரே ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகைக்கு முன்பாக சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் அல்லது வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல சம்பவிக்க வேண்டிய அடையாளங்கள் 40க்கு மேற்பட்ட அடையாளங்கள் இருந்தாலும் மிக மிக முக்கியமான அடையாளம் என்னவென்றால், வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தி துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாக வாசற்படியண்டிலே வந்திருக்கிறார் என்று சொல்லி. அடையாளங்களை 4 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். இயேசு இயற்கையை நமக்கு அடையாளமாக மாற்றி கொடுத்தார். ராஜ்யங்களை நமக்கு அடையாளமாக மாற்றி கொடுத்தார். மனுஷ சுபாவத்தை 2வது வருகைக்குரிய அடையாளமாக தந்திருக்கிறார். சபையை நமக்கு அடையாளமாக தந்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் சமீபமாய் 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 என்று சொல்லாலும் இவை எல்லாவற்றுக்கு அப்புறமாக அத்திமரத்தை குறித்த ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, அத்தி துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாக வாசற்படியண்டிலே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று இயேசு சொன்னார். எல்லாரும் என்னை கவனியுங்கள். உள்ளேயும் வெளியும் என்று கேட்கிறவர்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். எங்கள் கைகளில் இருக்கிற வேத புத்தகம் எவ்வளவு சத்தியமானது, எவ்வளவு அழகானது, எவ்வளவு சிந்திக்க வைக்கக்கூடிய சம்பவங்கள் எங்கள் கைகளில் இருக்கிற வேத புத்தகத்தில் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் காட்டி கொடுக்கிறோம். எங்கள் கைகளில் இருக்கிற அந்த வேத புத்தகம் ஏறக்குறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி முடிக்கப்பட்டது. புதிதாக போன 2000 வருஷத்தில் இவற்றில் ஒன்றும் சேர்க்கப்படவில்லை. அத்தனையும் எழுதி முடிக்கப்பட்ட புஸ்தகம் இன்றைக்கு 2024வது ஆண்டில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை அழகாக எழுதி கொடுத்திருக்கிறது இந்த சத்திய வேத புஸ்தகம். என்னவென்று எல்லாவற்றையும் அல்ல, ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் அத்தி துளிர்க்கும் என்கிறதான காரியம். அத்திமரம் இஸ்ரேல் என்கிற தேசத்தை காட்டுகிறது. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் என் அத்திமரம் என்று சொல்லி ஆண்டவர் தேசத்தை சொல்லுகிறார். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் அத்திமரத்தில் முதற்தரம் பழுத்த பழங்களைப் போல உங்கள் முற்பிதாக்களை கண்டுபிடித்தேன் என்று ஆபிரகாமுடைய தெரிந்தெடுப்பை அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அத்திமரம் இஸ்ரேல் என்கிற தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரேல் தேசம் என்கிற அத்திமரம் கடைசி காலத்தில் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாக வாசற்படியண்டிலே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளே இருக்கிறவர்கள் தயவு செய்து என்னை கவனியுங்கள். என்னவென்றால், நாம் இன்றைக்கு பார்க்கிறோமே, இஸ்ரேல் காசா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இஸ்ரேலை தான் பைபிள் சொல்லுகிறது. கிபி 70வது ஆண்டில் இஸ்ரேல் என்கிற தேசம் சிதறடிக்கப்பட்டது. கிபி 71வது ஆண்டில் இஸ்ரேல் என்கிற தேசம் உலக வரைபடத்திலேயே இல்லை. 1948வது ஆண்டு வரைக்கும் உள்ள உலக வரைபடத்தில் அத்திமரம் அல்லது இஸ்ரேல் என்கிற தேசமே கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு எழுதி கொடுத்தது என்னவென்று சொன்னால், கடைசி காலத்தில் நடக்கிற அடையாளங்களை சொல்லும்போது அத்திமரம் என்கிற இஸ்ரேல் தேசம் திரும்பவும் துளிர்க்கும் என்று சொன்னார். 1946வது வருஷத்தில் யெகோவா சாட்சிகள் யெகோவா உண்மை உள்ளவர் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். அந்த புத்தகத்தில் என்ன தெரியுமா எழுதினார்கள்? கிறிஸ்தவர்கள் பகல் கனவு காண்கிறார்கள். இஸ்ரேலுக்கு தனியாக ஒரு நாடு கிடைக்குமாம், அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகைக்கு அடையாளமாம் என்று யெகோவா சாட்சிக்காரன் அந்தி கிறிஸ்துவுடைய ஆவியை கொண்ட யெகோவா சாட்சிகள் புத்தகம் எழுதினார்கள்.
அவர்களுக்கு கூட 1946 ஆண்டு வரைக்கும் நம்பிக்கையே கிடையாது. அத்திமரம் என்கிற இஸ்ரேல் தேசம் துளிர்க்கும் என்கிற நம்பிக்கை யாருக்குமே கிடையாது. அது தான் 1946 அவர்கள் எழுதின புஸ்தகம். நாம் வாசிக்கிறோம் இல்லையா? எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் உலர்ந்து போன எலும்புகள் எல்லா இடத்திலையும் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது. இப்போ கேட்கிறார், மனுபுத்திரனே, இவைகள் உயிரடையுமா? அவருக்கே நம்பிக்கை இல்லை. ஐயோ, தேவனையர் அறிவீர். மனுஷனுடைய கண்களுக்கு இந்த இஸ்ரவேலர்கள் திரும்பவும் உயிரடைவார்கள் என்கிற நம்பிக்கையே கிடையாது. 1948 ஆண்டு வரைக்கும் ஒருவர் கூட நம்பவில்லை. கிபி 70 அன்றைக்கு 135 நாடுகளில் சிதறடிக்கப்பட்ட ஜனங்களுக்கு திரும்பவும் துளிர்க்கும் என்று யாருமே அறியவில்லை, யாருமே நம்பவில்லை. ஆனால் திரும்பவும் இந்த அத்திமரம் என்கிற இஸ்ரேல் தேசம் துளிர்க்கும் என்று சொல்லி ஒரே ஒருவர் தான் சொன்னார். அவர்தான் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அத்திமரம் என்கிற இஸ்ரேல் தேசம் திரும்பவும் துளிர்க்கும் என்று ஒரே ஒரு புத்தகத்தில் தான் எழுதப்பட்டது. அது எங்களுடைய கைகளில் இருக்கிற இந்த சத்திய வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்திற்காக தலைக்கு மேலே ஒரு கையை தட்டி கத்தருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை பேர் 2 கரங்களை தட்டி கத்தருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐயா, இந்த அத்திமரம் துளிர்க்கும் என்று இந்த வேத புத்தகம் சொன்னது போல அத்திமரமாகிய இஸ்ரேல் தேசம் துளிர்த்தது உண்மையானால், இந்த வேத புத்தகத்தில் பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் இரட்சகராகிய இயேசு திரும்ப வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே எங்கள் மகிமையின் ராஜா திரும்ப வருவார். எங்கள் இயேசு ராஜா திரும்ப வருவார். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நீங்கள் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஆனால் நாங்கள் ஒரு விசை கூட இந்த 2024 ஆண்டில் நடைக்காவு ஜேஎஸ்சி மைதானத்திலிருந்து நாங்கள் சொல்லுகிறோம், இந்த வேத புஸ்தகம் இதுவரைக்கும் தவறினதாக எங்கேயுமே கிடையாது. இதுவரைக்கும் தவறினதாக எங்கேயும் நிரூபிக்கப்பட்டதும் கிடையாது. வேதம் சத்தியம். வேத புத்தகத்திலே, புதிய ஏற்பாட்டிலே 27 புஸ்தகங்கள் உண்டு, 260 அதிகாரங்கள் உண்டு, 300க்கு மேற்பட்ட வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே மட்டும் இயேசுவுடைய 2வது வருகைக்கு அடுத்ததான வசனங்கள் இருக்கிறபடினால நடக்காவில் என்று ஒரு விசை கூட சொல்லுகிறேன், எங்கள் இரட்சகராகிய இயேசு ராஜா திரும்ப வரப்போகிறார். எங்கள் இரட்சகராகிய இயேசு ராஜா வேகமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்குரிய மிக முக்கியமான அடையாளம் என்னவென்றால், இஸ்ரேல் தேசம் துளிர்க்கும். இஸ்ரேல் தேசம் அத்தி துளிர்க்கிறது நீங்கள் காணும்போது நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவர் சமீபமாக வாசற்படியண்டையிலே வந்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நமக்கு ஒரு காரியம் தெரிகிறது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு எங்கே வந்து நிற்கிறார் என்றால், அவர் வாசற்படியண்டையிலே வந்து நிற்கிறார். வாசற்படி அண்டையில் வந்திருக்கிறார் என்றால், காரில் வந்தாச்சு, கார்லேருந்து இறங்கியாச்சு. இறங்கி என்ன இங்கே கொண்டு வர வேண்டுமோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்தாதான் வாசற்படி அண்டையில் வர முடியும். இன்றைக்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு வேற ஒரு தாமதமும் இல்லை. ஒரே ஒரு காரியத்துக்காக தாமதம் பண்ணுகிறார். எந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஆவலோடு கூட என் கர்த்தர் இன்றைக்கும் எப்படியாவது கூட்டங்களை தந்து, எப்படியாவது ஆராதனைகளை தந்து, எப்படியாவது செய்திகளை தந்து, எப்படியாவது வார்த்தைகளை தந்து ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கு நேராக என் கர்த்தர் திருப்பி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இந்த 2வது ராத்திரி வேளையில் இந்த மைதானத்துக்குள்ளே இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் இந்த வார்த்தை அப்படியே நம்புகிறீர்கள்? எங்கள் இரட்சகர் திரும்ப வருவார், வேகமாய் வரப்போகிறார் என்பதை நான் நம்புகிறேன்னு சொன்ன அப்பாவுக்கு ஒரு கை தட்டி கொடுத்துருங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி வர ஆமென் என்று சொல்லிவிடலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சரி, இவைகளெல்லாம் நடக்கும்போது
இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது என் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இதெல்லாம் நடக்கும்போது உங்கள் பார்வை கொஞ்சம் மாறணும். உங்களுடைய பார்வை கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்க வேண்டும். எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்கள். சத்தமாக சொல்லுங்க. நிமிர்ந்து பார்க்கணும். இந்த நிமிர்றதுக்கு விடாமலேயே போராடுகிற ஒரு ஆவி உண்டு. அந்த ஆவியை இன்றைக்கு நாங்கள் ஸ்டேஜில் இருக்கிற ஊழியக்காரர்கள், வெளியே இருக்கிற ஊழியக்காரர்கள், நாங்கள் அத்தனை பேரும் இணைந்து கடிந்து கொண்டுட்டு தான் இன்றைக்கு அடுத்த பகுதி செய்திக்குள்ளாகவே நான் போவேன். கர்த்தர் அதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தலைகளை நிமிர பண்ண அவர் இந்த 2வது ராத்திரி வேளையில் நம்மத்திலே அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார், நீங்கள் இதையெல்லாம் சம்பவிக்கும் போது நிமிர்ந்து பாருங்கள். உங்கள் பார்வை கீழேயே பார்த்தது போதும். கீழே பார்த்தா அவன் பெரியவனான்னு தெரியும். இவங்க பெரியவங்களா, அவங்க செஞ்சது சரியா, இவங்க செஞ்சது சரியா, அந்த பாஸ்டர் சரியா, இந்த ஸ்தாபனம் சரியா, அவர் சரியா, இவர் சரியா. சொல்லப்போனால் எங்களுக்கு இப்போ இதை பார்க்குறதுக்கு நேரமே கிடையாது. இந்த கீழே பார்க்குறவங்களுக்கு மொத்தமும் இதுக்கு தான் நேரம். நிமிர்ந்து பார்க்குறவங்களுக்கு இதுக்கு இங்கே நேரம் கிடையாது, அங்கே தான் தெரியும். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். சிலர் இருக்கிற இருப்பை பார்த்தா கீழேயே பார்க்குற போல எனக்கு தெரியுது. எத்தனை பேர் நான் பேசுகிறது புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா, இனியும் அவர் சரியா, இவர் சரியா, என் மருமகன் செஞ்சது சரியா, என் மாமி செஞ்சது சரியா, என் மருமக செஞ்சது சரியா, அது சரியா, இது சரியா. நீங்கள் இங்கேயே பார்த்துட்டு இருந்தால் லோத்துக்கு மனைவியை போல இங்கேயே நிற்பீங்க. ஆகையினால ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கேயே பார்க்கக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் நிமிர்ந்து உங்கள் பார்வை கொஞ்சம் மாறட்டுமே, பார்வை மாறட்டுமே. கர்த்தர் நம்முடைய கண்களை இந்த ராத்திரி வேளையில் திறப்பாராக. சுவிசேஷத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டதான நேரத்தில் முதல்ல ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய மனக்கண்களை திறந்து விட்டார். அதை ஒத்துக்கொள்ளுகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். நாங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறதான நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு முதல்ல என்ன செஞ்சார்னா, எங்களுடைய மனக்கண்களை திறந்து விட்டார். நான் ஏன்னு சொல்கிறேன், எப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா ஆர்சி, எங்கள் அம்மா சிஎஸ், இப்படிப்பட்ட குடும்ப பின்னணியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்களாக நாங்கள். இப்போது ஆர்சியிலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும், அல்லது இந்து மார்க்கத்திலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும். முன்காலத்தில் விக்கிரகத்துக்கு முன்னால் போய் நின்றுப்பாங்க, அதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. எனக்கு தெரியும் ஒரு சகோதரியை அவங்க வீட்டுக்குள்ளேயே கோயில் வைத்து அந்த கோயிலுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் அந்த சகோதரி தான் பண்ணுவார்கள். மிகவும் படித்தவர்கள். அவர்கள் படித்து கொண்டிருந்ததான நேரத்தில் அவர்கள் இன்றைக்கு ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறார்கள். என்னுடைய நண்பனுடைய மனைவி படித்து கொண்டிருந்ததான நேரத்தில் யாரோ ஒருத்தங்க ஒரு புதிய ஏற்பாடை கொண்டு கொடுத்தாங்க. ஏற்கனவே இவங்க ரொம்ப படிப்பாங்க, என்ன புத்தகங்கள் நல்லா வாசித்துள்ளாங்க. புதிய ஏற்பாடை வாசிக்க 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 இவங்களுக்கு எங்கேயோ தப்பு பண்ணுறோமோ என்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. அது வரைக்கும் கோயிலுக்கு பின்னாலே அப்படியே சுற்றிட்டு இருந்தவங்க இப்போ புதிய ஏற்பாடு வந்து படிக்க ஆரம்பித்த உடனே ஒரு நாள் புதிய ஏற்பாடை கையில் வைத்து மார்போடு அணைத்து கொண்டு சொன்னாங்க, இதில் எழுதியிருக்கிற கிறிஸ்து தான் சத்திய தெய்வம்னு சொன்னால் எனக்கு தென்படட்டும், நான் அவருக்கு வேலையை நான் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. அவங்க வீட்டில் இன்றைக்கும் கோயில் இருக்குது, வேறு யாரும் ரட்சிக்கப்படலை. அந்த வாரத்தில் கர்த்தராக இயேசு அவங்களுக்கு தரிசனமாகி அந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ரட்சகர் நான் தாமா, நீ என்னுடைய வேலை செய்யணும்னு சொன்னதுனால இன்றைக்கி ஊழியமும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, கர்த்தர் என் கண்ணை திறந்தார், அன்னையோட கோயிலுக்கு போகிறேன் நிப்பாட்டினேன். எங்களுக்கு தெரியுது கோயிலாக எங்கள் அப்பா எங்களை முன்னால் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் பிறகு தான் எங்களுக்கு தெரியுது சாய் போயிட்டோமேன்னு ஆகி போச்சு. ஏன்னா அப்போ அதுக்கப்புறம் தான் கண்ணு திறந்துச்சு. சிலருக்கு இப்போ தான் கண்ணு திறந்துச்சு. சோத்திரம். கையை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, என் கர்த்தர் அன்றைக்கு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முதலாவது என் கண்ணை திறந்து விட்ட ஆண்டவர், இன்றைக்கு அதே கண்ணை நித்திய ராஜ்யத்துக்கு நேராக நிமிர்ந்து பார்க்க வேண்டும் என என் கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். இந்த மனக்கண்கள் திறக்கப்பட்ட சிலரும் கீழேயே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கீழேயே பார்த்து அவங்கள நியாயம் தீர்த்து, அவங்க குறைய கண்டுபிடிச்சி, அவங்களை குறித்து கோள் சொல்லி, அவங்களை குறித்து பொறாமப்பட்டு, அவங்கள பற்றி எரிச்சல் பட்டு, நம்முடைய பேச்செல்லாம் அதுதான், நம்மளை ஜெபிக்க போனாலும் அவங்கள பற்றி தான் சிந்தையும் எண்ணங்களும். இதெல்லாம் அப்படியே எத்தனை காலம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இதுக்காகவே இருப்பீங்கன்னு சொன்னால் இங்கே தான் இருப்பீங்க. சிலருடைய ஜெபத்தை பார்த்துருக்கீங்களா? 10-15 வருஷம் விசுவாசியாக இருப்பாங்க. இவங்க ஜெபமும் இன்னைக்கு எதுக்கு தெரியுமா? மேலே ஒன்றும் கிடையாது, எல்லாம் கீழே தான். கீழேயே பார்ப்பாங்க. ஆண்டவரே, நீ எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தந்தீரே, அது வளருவதாக, அது பலுகி பெருக செய்வீராக. நான் ஒரு கோழியை அடை வைத்திருக்கிறேன், 10 முட்டை வைத்திருக்கிறேன், அது அப்படியே கர்த்தர் எனக்கு பெருக செய்வீராக. ஆண்டவரே, ரப்பர் நட்டு இருக்கிறேன், அதை வளர வர்த்திக்க செய்வீராக. வாழை நட்டு இருக்கிறேன். அங்கே மேல் நிமிர்ந்து பார்க்கிற ஏதாவது ஜெபம் உண்டா? ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே, என் குடும்பம், என் பிள்ளைகளும் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு, அது என்னைக்கோ ஒருத்தங்க பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் சொன்ன அன்னைக்கு மட்டும் ஜெபம் பண்ணோம். வீட்டுக்கு போனால் திரும்பவும் தொடக்கம் மட்டும் எங்கள் பிதாவேன்னு தொடங்கிறது. மொத்த லிஸ்ட்டும் இங்கே கீழே பார்த்ததெல்லாம் கீழே. சிலர் உபவாசம். எதற்காக உபவாசம்? பவுல் எல்லாத்தையும் சவர்னு தள்ளினாராம், அற்பம் குப்பைன்னு எண்ணினாராம். அவர் விட்ட குப்பைகள் எல்லாம் பறக்கிறதுக்காக நமக்கு ஜெபம். ஆண்டவரே, அதை நீர் எனக்கு தருவீராக, இதை தருவீராக. இந்த கர்த்தர் நம்ம சொல்கிறாரு, கீழே இல்லை, கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்கய்யா. நிமிர்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நிமிர்ந்து பார்ப்பதற்கு கிருபை தருவாராக. நான் இப்பொழுது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு 2 நாடுகளும் கடுமையாக இப்போ யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம்? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு. பாலஸ்தீனத்துக்கு யாராவது போகிறீங்களா? சும்மா ஒன்று போயிட்டு வரேன்னு விரும்புகிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? சரி, பாலஸ்தீனம் தான் பிடிக்கலான்னு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்குது. உக்ரைன் வரை போயிட்டு வரவங்க யாராவது இருக்கிறீங்களா? போகிறீங்களா? இடையில உக்ரைனில் அதிபர் யுத்தம் தொடங்கின காலத்தில் ஒரு ஆஃபர் கொடுத்தார். என்ன தெரியுமா ஆஃபர்? எங்களுக்கு இராணுவத்தில் ஆள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, யாராவது எங்கள் தேசத்துக்காக யுத்தம் பண்ண விரும்புகிறவர்கள் நீங்கள், அதாவது ஓய்வு பெற்றவங்க, அவங்கெல்லாம் அணுகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நான் நினச்சேன், கர்த்தாவே, கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து சில அக்கா மாதிரி அனுப்பலாம். அவங்களுக்கு துப்பாக்கியும் தேவையில்லை, பீரங்கியும் தேவையில்லை, ரஷ்யாக்காரனுக்கு பக்கத்தில் இருந்து 10 நிமிஷம் பேசினாலே போதும், அவன் எல்லாத்தையும் போட்டுகிட்டே போயிடுவான். ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒரு 8-10 பேர் இருப்பாங்க. பின்னால் இருக்கிற பாஸ்டர்ஸ் என்ன தொடங்கியிருப்பாங்க, எங்கள் சர்ச்சிலேருந்து யார் அனுப்பலான்னு. ஏன் தெரியுமா? நாம் அங்கே யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போக வேண்டாம். நமக்கு மைண்ட் செட்டில் அங்கே போனால் மண்டையிலே குண்டை போட்டுருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் ஒரு யுத்தமே இல்லாத ஒரு சிங்கப்பூருக்கு போகிறீங்களா? உலகிலேயே பெரிய கட்டணத்தை கொண்ட துபாய்க்கு பக்கத்தில் போகிறீங்களா? அந்த பாருங்க, சிரிப்பு வந்தாச்சு. போகிறீங்களா? நமக்கு ஒரே ஆசை, ஏன் அங்கே போயிடலாமே. ஏன் அங்கே போய் பார்த்ததுனாலே நமக்கு ஆசை வந்துச்சு. கனடாவுக்கு போகிறீங்களா? பார்த்ததுனாலே ஆசை வந்துச்சு. கேள்விப்பட்டோம், உடனே அதுக்கு நேராக நம்முடைய கண்களும் நம்முடைய இருதயமும் திறப்பப்படுவது போல நாம் இதுவரைக்கும் நித்திய ராஜ்யத்தையும் நித்திய வீட்டையும் குறித்து கேள்விப்பட வேண்டிய விதத்தில் கேள்விப்படாததுனால நாம் இங்கேயே பார்த்து விட்டோம். நாம் கேள்விப்பட வேண்டிய ராஜ்யத்தை கேள்விப்பட வேண்டிய விதத்தில் கேள்விப்பட்டிருப்போமே, ஆனால் இங்கே விடுவோம், அங்கே பிடித்து கொள்ளுவோம். இங்கே பார்க்க மாட்டோம், அங்கே நம்முடைய தலையை உயர்த்துவோம். இந்த 2வது ராத்திரி வேளையில் நம்முடைய பார்வைகளை அந்த ராஜ்யத்துக்கு நேராக திருப்புவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. திரும்பவும் சொல்லுகிறேன், சத்துருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து
அவன் இந்த உலகத்திலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா, அப்போ உங்களுக்கு அதை தருவான் இதை தருவான், செழிப்பு கருத்தரங்கு, அதற்கு அந்த கருத்தரங்கு, இதை தருத்த அதையே தந்து இதையே பரலோகம் போல காட்டுவான். என்ன வந்தாலும் இது அல்ல பரலோகம். மகிமையான ராஜ்யத்தை நிமிர்ந்து பார்க்கிறவர்களுக்கே கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். மற்றவர்களுக்கெல்லாம் இந்த உலகம்தான் தெரியும், இந்த பாவ உலகம்தான் தெரியும். இந்த பூமி வெந்து உருகி சாம்பலாய் போகும் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் இந்த பூமிக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவன் நமக்காக ஒரு நகரத்தை அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு சொல்லுகிறார், உங்கள் பார்வை மாறட்டும், நீங்கள் நிமிர்ந்து பாருங்கள். நீங்கள் நிமிர்ந்து பார்த்தால் அந்த ராஜ்யம் தெரியும். நான் உங்களுக்கு இந்த உலகத்தை காட்டி இங்கேயும் ஏதோ ஒன்றை ஆண்டவர் தருவார் என்று காட்டுவதற்காக என் தெய்வம் என்னை உங்கள் மத்தியிலே அனுப்பவில்லை. என்னை அந்த ராஜ்யத்தை காட்டுவதற்காக அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமையின் ராஜ்யத்தில் இப்போ அங்கே நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி ஒரு ஆவி உண்டுன்னு சொன்னானே, அந்த ஆவியை இப்போ காட்டுறேன். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 11வது வசனத்திலிருந்து நானே வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 103. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிர முடியாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். 11வது வசனத்தில் 10வது வசனத்தில் ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 18 வருஷமாக நிமிர முடியாத அக்கா எங்கே தான் இருந்துச்சு? சபைக்குள்ளே தான் இருந்துச்சு. என் கர்த்தர் முதல்ல சிலரை நிமுக்கிறார். எங்கள் சபைக்குள்ளே இருக்கிற சிலருடைய தலையாக்க இன்னைக்கு நிமுக்க போகிறார். ரட்சிக்கப்பட்ட நம்ம ஏஞ்சல 18 வருஷமாக சபைக்குள்ளே தான் கிடக்குது. 18 வருஷமாக சபையில் கிடக்க. பார்வை மாறிச்சா? இல்லை. இன்றைக்கு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. இப்போ கொஞ்சம் கூட அட்வான்ஸாக போயிட்டு, பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டருக்கு மனைவி சரியில்லை, பாஸ்டருக்கு பிள்ளை சரியில்லை, பாஸ்டர் ஒரு நல்ல வண்டி வாங்கிடக்கூடாது, பாஸ்டருக்கு பிள்ளைக்கு நல்ல ஒரு கல்யாணம் நடந்துடக்கூடாது, பாஸ்டர் பிள்ளையை நல்லா படிக்க வச்சிடக்கூடாது. இவங்க இங்கே குனிஞ்சே நிற்பாங்க. என் அன்புக்குரியவர்களே, இது ஒரு ஆவி. இது ஒரு ஆவி. என் கர்த்தர் இதிலிருந்து கர்த்தர் நம்மை நிமிர பண்ணுவதற்கு, இன்றைக்கு விடுவிப்பதற்கு கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, கர்த்தாவே எங்கள் ஆராதனையில், எங்கள் ஜெபத்தில் இந்த பூமிக்குரியதுக்கு பதிலாக நான் பரலோக ராஜ்யத்தை என்னுடைய உள்ளத்தில் என்னால் உணர முடியுதுன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி அப்பாவுக்கு ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைய சபை ஆராதிக்க முடியலை. ஏன்? நான் எவ்வளவு நாள் ஜோமணி பார்த்தேன். என் கர்த்தர் இதை எனக்கு செய்யாமல் போயிட்டாரே, ஆகையினால நான் ஆராதிக்க மாட்டேன், ஆகையினால சபைக்கு வர மாட்டேன். இது நிமிர்ந்து பார்க்காதவங்களுக்கு, கீழே பார்த்தவங்க இதைத்தான் சொல்லுவாங்க. நிமிர்ந்து பார்த்தவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எதுவானாலும் இந்த தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்கவே விட மாட்டேன். ஏனென்றால் நான் கீழே பார்த்தவன் அல்ல, மேலே பார்த்ததினால் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிமிர்ந்து பார்க்க பண்ணுகிற ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளை குனிய பண்ணி உலகத்தில் போதும் கர்த்தாவே என்று நிமிர முடியாமல்
கட்டுகிறதான சில ஆவிகள் உண்டு. என் கர்த்தர் அதன் மேலே இன்றைக்கு நமக்கு ஒரு ஜெயத்தை தருவாராக. இன்றைக்கு ஒரு ஜெயத்தை தருவாராக. முந்தின அதிகாரத்தில் நிமிர்ந்து நின்று 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விட்டவர் ஒரு ஏசபேலுடைய ஆவி குனிய பண்ணி, போதும் கர்த்தாவே என்று சூறை செடிக்கு உள்ள கொண்டு வந்து விட்டது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போதும் ஆண்டவரே, இனி நான் மறித்தா போதும் ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் இனி நான் நினச்ச காரியங்கள் ஒன்றுமே நடக்கலை கர்த்தாவே. நான் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோம் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்பா. எதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படிப்பட்ட ஒரு வேதனையான நிலைமையில் நம்மை தகர்த்து போடுகிற இது ஒரு துஷ்ட ஆவி. ஆனால் அதிலிருந்து சிலரை இந்த 2வது ராத்திரி வேளையில் வெளியே கொண்டு வந்து நிமிர பண்ண என் கர்த்தர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அதை செய்வதற்கு 2வது ராத்திரி வேளையில் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். இந்த மைதானத்துக்குள்ளே ஆவியானவர் அசைவாடுகிறார். சிலரை சூறை செடியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அப்பத்தை கொண்டு தண்ணீரை கொண்டு வந்து எலியாவே எழும்பு, அந்த கட்டை ஆண்டவர் உடைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு போதகர்களே, எல்லாவற்றிலும் உங்களில் சிறியவன். நம்ம இணைந்து 5 நிமிஷம் எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த பகுதியில் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அசைவை கொண்டு வர போகிறார். இந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். பிரசங்கம் ஆரம்பிக்கல, சிலர் மேலே இருக்கிறதான ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிமிர முடியாத, நிமிர்ந்து பார்க்க முடியாத, அழிந்து போகிற ஆத்துமாக்களை நிமிர்ந்து பார்க்க முடியாமல், அழிந்து போகிற தேசத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாமல், அழிந்து போகிற சபையை நிமிர்ந்து பார்க்க முடியாமல், அழிந்து போகிற ஆத்துமாக்களை நிமிர்ந்து பார்க்க முடியாமல், காணாமற் போன ஆட்டை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் நம்மை குனிய பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத கட்டு சில ஆண்டுகளாக சில விசுவாசிகள் அவன் கட்டினான். சில ஆண்டுகளாக அவன் சில ஸ்தாபனத்தை கட்டி வச்சிருக்கிறான். சில ஆண்டுகளாக சில ஊழியர்களை கட்டி வச்சிருக்கிறான். ஆண்டவருக்காக எழும்புறவங்க, ஆண்டவருக்காக பிரகாசித்தவங்க, ஏதோ சில நல்ல காரியத்தினால, சிலருடைய வார்த்தையின வந்ததான இயேசபேலின் ஆவிகளுடைய தாக்கத்தினால ஆண்டவருக்காக எழும்பினவர்கள், ஆண்டவருக்காக சுடராய் பிரகாசித்தவர்கள், ஏன் ஆண்டவரே, ஏன் கர்த்தாவே, எனக்கு வாழ்க்கையில இப்படியா, ஏன் வாழ்க்கையில இப்படியா, போதும் கர்த்தாவே என்று சூறை செடியில் இருக்கிற நிமிரவே முடியல பாஸ்டர். ஊழியத்தில் நிமிரணும்னு பார்க்கிறேன். இந்த 2024 ஜனவரி மாசத்துல ஏதாவது ஆண்டவருக்காக சாதிக்கணும்னு நினைச்சேன். ஆனால் 2 மாசத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பவே முடியல, செவிக்க முடியல. சிலருடைய வார்த்தை என்ன வேதனைப்படுத்துது, சிலருடைய வார்த்தை என்ன தகர்க்குது. என் கர்த்தர் இன்றைக்கு அதை உடைக்க போகிறார். அந்த கட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நிமிர விரும்புகிறேன்னு சொல்லுகிறவங்க ஒரு 30 செகண்ட் கையை தட்டி அப்பாவை துதிங்க பார்க்கலாம். ஒரு 30 செகண்ட் துதிங்க பார்க்கலாம். சில அந்தகார கட்டுகளை ஆண்டவர் இந்த 2வது ராத்திரி வேளையில் உடைக்க விரும்புகிறார். சில அந்தகார கட்டுகளை உடைக்க விரும்புகிறார். சில பார்வைகளை ஆண்டவர் கண்களை திறக்க போகிறார். நல்லா துதிங்க. எங்க சத்தத்தை பார்க்க வேண்டாம், எங்க சத்தத்தை பார்க்க வேண்டாம். ரிபாலா ஷாண்டரா ஊடபன ஹத்தராதனா ரிகபால பௌடராதனவா. ஓ ஷாண்டராதனவலவலவலவா சுடலகடகதரவா சந்தரகதனவா. தெய்வத்துடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, தெய்வத்துடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, தெய்வத்துடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த மைதானம் முழுவதிலேயும் ஆவியானுடைய வல்லமை எங்கள் மேல, ஊழியக்காரர்கள் மேல, ஊழியக்காரிகள் மேல, வாலிபர்கள் மேல, பெரியவர்கள் மேல, மூப்பர்கள் மேல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். அநேகர் வெளிப்பாடுகளை பெற்றவங்க, ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மங்கி போச்சு. ராச்சாமங்களிலே எழும்பிருந்து கதறினவர்கள், அந்த நிலைமைகள் இன்றைக்கு வெறுமையாக மாறி போச்சு. ஏதோ ஒரு இடத்துல
நம்மை நிமிர முடியாமல் பண்ணினதான ஒரு கட்டு இந்த 2024 உங்க மேல தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். உங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்காக சிலரை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார். அதை நிமிர்த்த பண்ண போகிறார். இன்றைக்கு சில வெளிப்பாடுகள் இந்த ராத்திரியாக இருக்கலாம். சிலரோடு கர்த்தர் பேசுவார். சிலரை கர்த்தர் துணப்படுத்துவார். இந்த ராத்திரி வேளையில் சில சொப்பனங்களை தருவார். சில தரிசனங்களை பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை திறப்பார் ஆவியானவர். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் 2 நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? தயவு செய்து நீங்கள் யாராவது இந்த நேரத்தில் எங்கள் குடும்பம் கட்டப்பட்டதாக இருக்கிறது, மந்திர கட்டளை, பில்லி சூனிய கட்டளை, ஏதோ ஒரு விதத்தில் பலவீன கட்டளை கட்டப்பட்டதாக இருக்கிறது என்று இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பாட ஆரம்பிங்க, எங்கள் கூட சேர்ந்து துதிக்க ஆரம்பிங்க. இதுக்கு உள்ளே வந்தது போல நீங்கள் போக மாட்டீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை என் ஆண்டவர் உடைக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். நான் மட்டுமல்ல, இந்த ஸ்டேஜில் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், நாங்கள் இணைந்து உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் மேல இருக்கிற கட்டுகளை அவிழ்ப்பாராக. பாஸ்டர், நாங்க சர்ச்சுக்கு தான் போறோம், 18 வருஷமா சர்ச்சுக்கு தான் போறோம் பாஸ்டர். ஆனா எங்களுக்குள்ள ஒரு விடுதலை இல்லை. ஒரு சில சாபங்கள், சில இருள்கள், சில மந்திர கட்டுகள், சில பலவீன ஆவிகள் எந்த விதத்தில் நிமிர பண்ணவே முடியல. சில குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் என்கிற ஆவி பொருளாதாரத்தில் முன்னேறவே முடியல. என் கர்த்தர் உடைக்க போகிறார். எல்லாரும் அந்த வலது கரத்தை உயர்த்தி, தீ போல இறங்கணமே, அக்னி நாவாய் பதியணமே, கொடுங்காற்றாய் வீசணமே, ஆத்ம நதியாய் ஒழுகேணமே. உங்க சத்தம் உயரட்டும், சொல்லுங்க. தீ போல இறங்கணமே, அக்னி நாவாய் பதியணமே, கொடுங்காற்றாயி வீசேணமே, ஆத்ம நதியாய் ஒழுகேணமே. எல்லாரும் 2 கைகளை தட்டி ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். நல்ல 2 கரங்களை தட்டி. சில மேல இருக்கிற கட்டுகள், சபையை எந்த விதத்தில் முன்னேற விடாத ஆளுகைகள், அப்பா என் தகப்பனே, இந்த 2வது ராத்திரி வேளையில எங்களை நிமிர பண்ணுவீராக ராஜா. எங்கள் தலையை நிமிர பண்ணுவீராக. தீ போல இறங்கணமே, அக்னி நாவாய் பதியணமே, ஓடுங்காற்றாய் வீசேணமே, ஆத்ம நதியாய் ஒழுகேணமே. தீ போல இறங்கணமே, அக்னி நாவாய் பதியணமே, ஓடுங்காற்றாய் வீசேணமே, ஆத்ம நதியாய் ஒழுகேணமே. சீனாய் மலைமுகளில் ஒரு தீஜ்வால் ഞാൻ കാണുന്നു, ഇസ്രായേലിൻ ദൈവമേ, ആ തീയന്മേൽ ഇറങ്ങണമേ. സീനായ് മലമുകളിൽ ഒരു തീജ്വാല, கட்டுகளை உடைக்கிற ஒரு அக்கினி, ஒரு அக்கினி ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஆவிய கட்டில கட்டு, ஆத்துமாவை கட்டில கட்டு, சரீரத்தை கட்டில கட்டு, இயேசுவின் நாமத்தில் உடைய வேண்டுமே. தீ போல இறங்கணமே, வல்லமை, வல்லமை, வல்லமை. ஆமென். தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணுന്നു, அதிகாரம் பகரேனவே இனி ஆத்மாவில் பிரவர்த்தி. ஆமென். அசியுடைய தாழ்வரையில் ஒரு அக்கினி, ஒரு வல்லமை சிலர் மேல, அப்பாவுடைய அபிஷேகம், சில கட்டுகள் அவிழ்ந்தது
போல சில சரீரத்திலே விடுதலை அப்பா தருகிறார். ஏதோ பின்னிட்டு விழுந்தது போல போல இறங்கவே மகிமை மகிமை ஆவியானுடைய பிரசன்னம் வல்லமை வல்லம் தாருமே தேசத்தை உமக்காய் அலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை பரிசுத்தாவியே எங்கள் கட்டுகளை உடைக்கிறவரே கடைசி கால சபையை நிமிர பண்ணுகிறவரே ஓ அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவி வந்திடுமே அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவி வந்திடுமே அந்தகார சங்கிலி அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே அந்தகார சங்கிலி அருந்திடவே அக்கினியை ஊற்றி அந்தகார சங்கிலி அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே வல்லமை வல்லமை ஓ எங்கள் ஊழியக்காரர்கள் மேல இருக்கிற சோர்வின் ஆவிகள் சோர்வுகளை கொண்டு வந்த இயேசுவின் கட்டுகளை அப்பா இந்த இரண்டாவது ராத்திரி வேளையில உடைக்கிறார் உடைக்கிறார் அக்கினியால உடைக்கிறார் அக்கினியால உடைக்கிறார் சில இயேசுவின் வல்லமைகள் தோற்கடிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில் தோற்கடிக்கப்படுகிறது இப்போதே 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 ஒரு அக்கினி ஒரு வல்லமை 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 தெய்வமே வானம் திறக்கப்படுவதாக தெய்வத்துடைய பரிசுத்த ஆவியானுடைய பின்மாறி மழை இந்த மைதானம் முழுவதிலும் சத்த எல்லைக்குள்ளே தெய்வத்துடைய அபிஷேகம் இதோ வெளிப்படுகிறது இதோ வெளிப்படுகிறது சில கட்டுகள் அப்பா உடைக்கிறார் ஜீசஸ் சதரா துரபலகதரா நிக்கதரதரதரபோ நிமர முடியாத சில அனுபவங்கள் தேவன் மாற்றுகிறார் தேவன் மாற்றுகிறார் தேவன் மாற்றுகிறார் தூடாலரப சதரே நன்றி அப்பா 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 யாரோ பேசின சில காயங்களை உள்ளத்திலிருந்து அப்பா எடுக்கிறார் 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 அப்பத்தை தந்து எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு வேலை முடியல வேலை முடியல வேலை முடியல இனி செய்ய வேண்டியது இருக்கிறது இனி செய்ய வேண்டியது இருக்கிறது தேவ திட்டம் முடியல எலியாவே எழுப்பு எழுப்பு இது கடைசி காலம் இது வருகையின் காலம் சாத்தானானவன் சபைகளை கீழே பார்க்க வைக்கிறதான நேரத்தில் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து என்னை நிமிர பண்ணுகிறார்னு சொல்லுகிறவங்க தலைக்கு மேல ஒரு கையை தட்டி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தன்னுடைய ஆவியை ஊற்றி வார்த்தையை தந்து அப்பத்தை தந்து அபிஷேகத்தை தந்து கிருபையை தந்து என்னை நிமிர பண்ணுகிறார் என்னை பலப்படுத்துகிறார். பவுலை போல எல்லாரும் அந்த வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பலன் உண்டு பலன் உண்டு. எல்லாரும் அப்படி உட்காருவோம். நன்றி
நன்றி, ஸ்தோத்திரம். இனி இந்த நிமிர்ந்து பார்க்கிறதற்கும் கீழே பார்ப்பதற்குள்ள வித்தியாசங்கள் எல்லாத்தையும் வேகமாக நான் முதலாவது சொன்னது போல இந்த கடைசி காலத்தில் 3 காரியங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஒன்று பார்வை ஏறெடுக்கப்பட வேண்டும், நான் அதை பின்னதாக சொல்லுகிறேன். 2 இந்த கைகள் ஏறெடுக்கப்பட வேண்டும். அந்த புலம்பலிலே நான் வாசித்த வசனத்தை திரும்பமாக வாசிக்கிறேன். புலம்பலின் புத்தகம் 3வது அதிகாரம் 41வது வசனம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனத்துக்கு ஏறெடுக்க கடவோம். நான் இதிலிருந்து 1-2 காரியத்தை சொல்கிறேன். நாம் இந்த கடைசி காலத்தில் நம்முடைய கைகளை ஒவ்வொரு நாளும் கையல்ல கையான்னு சொன்னால் ஒரு கையை மேலே வைத்துட்டு இன்னொரு கையை கீழே மனுஷன்கிட்ட வைத்துக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்று இங்கேயும் அங்கேயும் மாட்டி வைத்திடக்கூடாது. ஏறெடுக்கிறது ஒன்று போல் இந்த 2 கையை மேலே போயிடணும். அவருக்கு பார்த்து வேலைக்காரருடைய கண்கள் எஜமானை பார்ப்பது போல, எஜமாட்டியை பார்ப்பது போல எங்களுடைய கண்களும் கைகளும் எங்கள் எஜமானே பார்க்கட்டும். எதை தெரியுமா பார்க்கும்? அதுக்கு முந்தின இதில் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரம் புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனத்தில், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதானவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. நாங்கள் எங்கள் கைகளை எதுக்காக உயர்த்துகிறோம்? இந்த கடைசி காலத்தில் எங்களுடைய சுயபலத்தினால் ஓட பார்த்தோம், தோற்றுட்டோம். எங்கள் சுயபலத்தினால் சாதிக்க பார்த்தோம், தோற்றுட்டோம். இப்போ எங்கள் கைகளை உயர்த்துகிறோம். எங்கள் சபைக்கு மேலே எங்கள் மேலே கிருபையை தந்துருங்கப்பா. அந்த வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் முடிஞ்ச 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஏறெடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கடைசி காலத்தில் கிருபையை தந்துருங்கப்பா, எங்கள் மேலே உங்கள் கிருபையை தந்துருங்கப்பா. எங்களை நிமிர்ந்து பார்க்க பண்ணுகிற, எங்களை சுத்திகரித்து அந்த ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஹல்லேலூயா கிருபையை தந்துருங்கப்பா. சத்துருவானவன் எங்களை நிர்மூலமாக்க பார்க்கிறான். ஆனால் கைகளை நாங்கள் மேலே உயர்த்துகிறோம், கிருபைக்காய் உயர்த்துகிறோம். காலைதோறும் உங்கள் கிருபையை தந்து எங்களை நடத்திடுங்கப்பா. கிருபையை தந்து நடத்திடுங்க. சோத்திரம் சோத்திர சோத்திர ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி நிமிர்ந்து பார்த்த ஒரு மனுஷனையும் நிமிராமல் பார்த்த ஒரு மனுஷனையும் உங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டு வேகமாக முடிக்கிறேன். நிமிர்ந்து பார்த்த ஒரு மனுஷன் யாருன்னு சொன்னால் ஆபிரகாம். ஆபிரகாமை பார்த்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒருத்தங்க சத்தமாக எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 9-10 வசனங்கள். ஏனெனில் அவருடைய பார்வை எங்க தெரியுமா? இந்த பூமியில் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை என நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமுடைய பார்வையை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது. ஆண்டவர் இப்போ விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த இடத்துல இருந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தருடைய பார்வை தான் அவருடைய பார்வையாக இருந்துச்சு. இப்போ சொல்கிறாரு, நான் காட்டுற அந்த மலையின் மேலே போய் பிள்ளையை பலியிடு. இவர் கண்களை நம்ம ஆதியம் 22 பார்க்கிறோம், ஏறெடுத்து பார்த்து ஆண்டவர் காண்பித்த அந்த இடத்தை பார்த்தார். இனியும் பார்த்தா கண்களை ஏறெடுத்து பார்த்து அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தார். அப்போ முதலாவது இந்த கடைசி காலத்தில் நம்ம நிமிர்ந்து பார்த்தால் என்ன தெரியும் என்றால், கர்த்தர் எனக்காக நான் எங்கே போனோன்னு சொல்லது எனக்கு கண்ணுக்கு தெரியும், என்ன செய்யணும் என்பது என் கண்ணுக்கு தெரியும். திரும்ப சொல்கிறேன், முதல்ல ஏன் தெரியுமா நிமிர்ந்து பார்க்கணும்? இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் என்னை நிமிர்ந்து பார்க்க பண்ணினார்னு சொன்னான். நான் எங்கே போனோம் என்பதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார்.
நான் என்ன செய்யணும் என்பதை வெளிப்படுத்தும். எல்லா வசனத்தை எடுத்து சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இவர் ஏறெடுத்து பார்த்தா பிள்ளைய பலியிடுற இடத்த பார்க்குறாரு. இனி ஏறெடுத்து பார்த்தா ஆட்டுக்குட்டியை பார்க்குறாரு. என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா, ஆண்டவரே இந்த பெரிய தேசத்தில் என்ன வச்சுருக்கிறீங்க, என்னை எதற்காக ஜீவனோடு வச்சுருக்கிறீங்கப்பா, நான் ஏதாவது செய்யணுமான்னு சொல்லி என்னைக்காவது கேட்டோமா? நம்ம கேட்டோம். என்ன தெரியுமா கேட்டோம்? நீர் எனக்கு என்ன செய்வீர்? அதைத்தான் இன்றைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீர் ஏதாவது செய்ய மாட்டீரா? கன்வென்ஷனுக்கு போகிறேன், ஏதாவது செய்யணும்னா ஏதாவது எனக்கு பண்ணிடணும். இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா பார்க்குறாரு? கடைசி காலத்தில் உங்களுக்கு பண்ணுறதும் அதெல்லாம் நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் எனக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். இப்போ ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? என் விருப்பத்தை செய்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. நிமிர்ந்து பார்த்து அவருடைய இருதயத்தை பார்த்து இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறார்கள். தைரியமாக இந்த 2வது ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன். நான் ஒரு பெரிய பிரசங்கத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு இந்த வார்த்தை மட்டும் கர்த்தர் எனக்கு பேச சொன்னதுனால நான் உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த 2வது ராத்திரி வேளையில் இந்த இடத்துல வந்திருக்கிற அத்தனை பேரை குறித்தும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை நிமிர்ந்து பார்த்தால் அதை நமக்கு வெளிப்படுத்தி தருவதற்கு வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த பெரிய 145 கோடி உள்ள உலக மக்கள் தொகையில் இன்றைக்கு இந்தியா முதல் இடத்துல. தெரியுமா? எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? உலக மக்கள் தொகையில் இந்தியா முதல் இடத்துல வந்திருக்கிறது. சந்தோஷம் உள்ளவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நீங்களும் உண்டுனா அந்த லிஸ்ட்டில்? நமக்கு ஐயோ நான் லிஸ்ட்டிலே இல்லாதனாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். உங்களையும் சேர்த்து தான். எனக்கு பயங்கர சந்தோஷமாக்கும். மக்கள் தொகையில் இந்தியா முதல் இடத்துல வந்தது. சைனா எல்லாம் பின்னுக்கு தள்ளி. இதுக்காகவே ஆண்டவர் இந்தியாவை ஆசீர்வதிப்பார். இவன் வேறு ஒன்றாம் கற்பனைக்கு கீழ்ப்படியலைனாலும் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு உள்ள கற்பனைக்காவது கீழ்ப்படிவான். அதுக்காவது அது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, 2025க்குள்ள 150 கோடியை தாண்டுமாம். உங்களையும் வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். அது சீக்கிரமாய் நடப்பதாக. சோத்திரம். ஏன்னா மக்கள் தொகை பெருக பெருக நம்முடைய கடமையும் பெருகி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வேலையும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இடையில் ஒரு ஊழியக்காரர் எப்படி சொன்னார்? பாஸ்டர், இந்த உலகத்துக்காக வேலை பார்க்குற ஒரு கம்பெனி வாரத்தில் 6 நாள் செயல்படும்னு சொன்னால், ஒரு அழியாத ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிற நம்ம கம்பெனி ஒரு நாள் அடைக்கப்படவே கூடாதுன்றாக்கம். ஒரு நாள் அடைக்கப்படக்கூடாது. நம்ம நிமிர்ந்து பார்த்துட்டிங்கன்னா சோத்திரம், எல்லா நாட்களும் நம்ம கேட்போம், ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. நாங்கள் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, எங்களை நீங்கள் பயன்படுத்த மாட்டவரே. சிலர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? நாங்கள் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பேர பிள்ளைகளையும் பார்த்தாச்சு, இனி இந்த பூமியில் செய்ய வேண்டிய எங்கள் கடமையெல்லாம் முடிஞ்சிட்டு. உங்கள் கடமையெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் 2வது கோவிட் அலையாவது வந்து மாட்டியிருப்பீங்க. கொரோனா 2வது வைரஸாவது உங்களை தூக்கிட்டு போயிருக்கும். இந்த 2 வைரஸ் எல்லாம் உங்களை தொடாமல் பாதுகாத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் நீங்கள் ஆண்டவருக்காக ஏதோ செய்ய வேண்டியது இருக்கிறது. இன்னும் ஏதோ என்னை கொண்டு இது ஒரு திட்டம் இருக்கிறது. ஆகையினால தான் கர்த்தர் என்னை ஜீவன் தந்திருக்கிறார் என்கிறதை பார்க்கக்கூடிய ஒரு கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? என்னைக்கோ சாக வேண்டிய எனக்கு ஜீவன் தந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை நான் இன்றைக்கு ஏறெடுத்து பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். அதை எனக்கு வெளிப்படுத்தித்தான் ஆண்டவரே ஆகணும். அதை எனக்கு நீங்கள் சொல்லித்தான் ஆண்டவரே ஆகணும். இதுவரைக்கும் கீழேயே பார்த்தேன். என்னது கீழே போடுவீரா? மண்ணா கீழே விழுமா? வாரி பக்கெட்டில் போட்டு கொண்டு போயிடலாம். மண்ணா வருமா? மண்ணா வருமா? நான் கேட்டதும் கேட்காததுமான நன்மையெல்லாம் நீங்கள் தந்தீங்கப்பா. இப்போ நான் நிமிர்ந்து பார்த்து கேட்குறேன், நான் உமக்கு என்னப்பா செய்யணும்ப்பா?
நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? நிமிர்ந்து பார்க்குறவங்க அதைத்தான் கேட்பாங்க. ஆபிரகாமே நிமிர்ந்து பாருன்னு தான் சொன்னார். நிமிர்ந்து பார்த்தா மேலே இருந்து வருகிற ஆசீர்வாதம் தெரியும். ஆனால் ஆபிரகாமுக்கு கூட ஒருத்தர் வந்தார் தெரியுமா? லோத்து. அவர் இங்கே ஏறெடுத்து பார்த்தார். இன்னைக்கு நானும் பார்த்துட்டேங்க. வேற வழியில் யாரையும் குறைய சொல்லக்கூடாதுன்னு தான் வருவேன். நான் ஒரு ஆளை பற்றி பேசவே கூடாது. வேற வழியில் சில நேரத்தில் சொல்லாமல் இருக்கிற வழியில். இப்போ நம்ம ஆட்கள் நல்லா எட்டி, இப்போ நீங்கள் பின்னால் இருக்கிறவங்க எட்டி பார்த்தா தான் ஒருவேளை மேடை தெரியுமா இருக்கலாம். ஆனால் நாங்கள் நிற்கிறவங்க எட்டி பார்த்தால் இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே தெரியும். இன்னைக்கு இங்கே உலகத்தில் உள்ளவங்க எட்ட வேண்டியதெல்லாம் எட்டி 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 பார்த்தா லோத்துக்கு அளவு எட்டுது. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கல. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமாரை அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இன்னைக்கு பலர் எட்டி எட்டி பார்த்தா பார்க்க முடியல. எந்த அளவுக்கு லோத்து பார்த்த அளவுக்கு தான் பார்க்க முடியுது. காரணம் என்ன தெரியுமா? நான் பார்த்ததை சொல்லட்டுமா? கழுத்து பிடி எங்கேயோ மட்டும் பிடிச்சு வச்சிருக்கிறான். ஆகையினால நல்லா நிமிர்ந்து பார்த்தா, ஏறெடுத்து பார்த்தா லோத்து பார்த்த அளவுதான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அவன் நினைச்சான் கர்த்தருடைய தோட்டம் இதுதான் நினைச்சான், ஆசீர்வாதம் இதுதான் நினைச்சான், நன்மைனா இதுதான் நினைச்சான், ஆண்டவர் கொடுக்கிற உயர்வு இதுதான் கர்த்தருக்கு தோட்டம். வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, ஆவிக்குரிய வார்த்தை தான். கர்த்தருடைய தோட்டம் போலவும் ஏதேனை போலவும் எகிப்தை போலவும். அந்த பிடி விட்டுச்சுன்னா இது நமக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு அந்த பிடியே கிடையாது. அவர் நிமிர்ந்து பார்த்தா மேலோக நாடந்தன் சொந்தமது, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றது. மேலோக நாடந்தன் சொந்தமது, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றது. மாயையில் மனமினி வைத்திடாமல் நேசக்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவே, நேசக்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவே. இப்போ பாருங்க, ஆபிரகாம் இந்த பூமியில நல்லா ஆசீர்வதித்தார். நல்லா பணம் இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு, சொகை இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு. இதெல்லாம் இருந்தாலும் உண்மையை சொல்ல போனால் அவருக்கு இது ஒன்று ஆசீர்வாதம் போலே தெரியலைங்க. இதெல்லாம் நன்மை போலே அவருக்கு தெரியலைங்க. இதெல்லாம் உயர்வு போலே அவருக்கு தெரியலைங்க. அவருக்கு இதெல்லாம் எப்படி தெரியுமா தெரிஞ்சிச்சான்? இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு பரதேசினே தெரிஞ்சிச்சான். அதான் எபிரேயர் 11:9 வாசி, பரதேசியை போல சஞ்சரிச்சுக்கிட்டு பார்வையெல்லாம் நம்ம இன்னைக்கு ஆபிரகாம் இருந்தால் போய் கேட்டு, தாத்தா தாத்தா உங்க கூட இறங்கி வந்தாரே லோத்து. ஆதியாகமம் 19 லோத்து வீட்டில் இருந்தார். ஆனா நீரோ இன்னைக்கும் கூடாரத்திலே இருக்கிறீர். உம்மை பார்த்து வந்த ஆளு நல்ல வீடு, நல்ல பட்டணம், நல்ல தோட்டம், நல்ல இடத்துல இருக்கும்போது நீர் கூடாரத்திலே இருக்கிறீரே. உம்மை வீட்டு வேலைக்காரனே ரவுடிசம் போல 318 பேர் இருக்கிறாங்க. எவ்வளவோ பொண்ணு, எவ்வளவோ வெள்ளி, எவ்வளவோ ஆடு, இவ்வளவோ மாடு, இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதே ஆபிரகாமே. அவர் சொல்லுவார், மக்களே என் கர்த்தர் என்னை எவ்வளோ தான் ஆசீர்வதிச்சாலும் நான் ஒரு பரதேசினாங்க. பரதேசினா என்ன தெரியுமா? நான் எவ்வளோ தான் ஆசீர்வதிச்சாலும் இது ஒன்றும் எனக்கு சொந்தம் இல்லை. இதெல்லாம் விட்டு விட்டு தேவன் கட்டி உண்டாக்கின ஒரு நகரம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்துக்கு போக போறப்பா. என் கண்ணு அங்கே இருக்கப்பா. நான் நிமிர்ந்து பார்த்தவப்பா, நான் மேலோகத்தை பார்த்தவப்பா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொஞ்சம் ஆசீர்வதிச்ச உடனே, கொஞ்சம் பணம் வந்த உடனே, கொஞ்சம் வசதி வந்த உடனே, கொஞ்சம் நல்ல வீடு வந்த உடனே மேலே மறந்துட்டோம், கீழே பார்த்துட்டோம், நிமிர்ந்து பார்க்கிறத விட்டுட்டோம்.
உங்கள் வலது கையை வேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு பரதேசி. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. இது மற்றவங்களை சொன்னாச்சுன்னா நல்லா சத்தம் வந்திருக்கும். நீ ஒரு பரதேசி, நீ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு காது அடைக்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சேன்னு சொந்தமாக சொல்லிக்கிட்டேன். நான் டெய்லி 10 தடவையாது நான் ஒரு பரதேசின்னு நாங்கள் சொல்கிறோம். நான் ஒரு பரதேசி. ஏன் தெரியுமா நாங்கள் ஒரு பரதேசி? பரதேசினா இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லைன்னு அர்த்தம். இனியும் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற போல சொல்கிறேன். நான் இப்போ 3 நாள் கூட்டத்துக்காக நடைக்காவுக்கு வந்திருக்கிறேன். 3 நாளைக்கு நான் நடைக்காவுக்கு பரதேசி. நடைக்காவுக்காரங்க என்ன துரத்துனா நான் எங்கள் ஊருக்கு மணலிகரைக்கு போவேன். அங்கே வந்து என்ன துரத்தலான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை, துரத்தப்படுவீர்கள். ஏன்னா அங்கே நான் சுதேசியாக்கம், இங்கே 3 நாளைக்கு நான் பரதேசியாக்கம். அப்போ உண்மையான ஒரு பரதேசி என்ன தெரியுமா சொல்லணும்? தேவ பிள்ளை என்ன தெரியுமா சொல்லணும்? இங்கே நான் பரதேசியன், இங்கே இருந்து ஒரு நாள் துரத்துனா என் கர்த்தர் எனக்காக சொந்த இடத்தை அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இங்கே நான் பரதேசி. ஹல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, ஆண்டவர் உங்களுக்கு தந்த நல்லா சொத்தை பார்த்து சொல்லுங்க. அந்த பீரோ லாக்கரில் பிரமாணம் இருக்கு இல்லையா, அந்த பிரமாணத்தில் கையை வச்சு சொல்லுங்க, பிரமாணமே பிரமாணமே, நீ இங்கே சுதேசி, நான் பரதேசி. ஒன்றை நான் போகிற இடத்த கொண்டு போக முடியாது, நான் மேலே போகிறேன். நான் வீட்டுக்கு வீட்டுக்கு போவீங்க இல்லையா, நான் உங்கள் வீட்டுக்கு தான் போனேன்னா உங்கள் வீட்டில் கதவில் கையை வச்சு சொல்லுங்கள், வீடே வீடே நீ சுதேசி, நான் பரதேசி. நான் போகிற இடத்துக்கு ஒன்றை கொண்டு போக முடியாது. உன்னை விட்டுட்டு கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற ராஜ்யத்துக்கு போகிறேன்ப்பா, ராஜ்யத்துக்கு போகிறேன்ப்பா, ராஜ்யத்துக்கு போகிறேன்ப்பா. பேங்க் பாஸ்புக்கை எடுத்து வச்சு சொல்லுங்கள், ஏடிஎம் கார்டை எடுத்து வச்சு சொல்லுங்கள். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? பேங்கே பணமே பணமே, எல்ஐசி பாலிசி பாண்டை எடுத்து வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீ இங்கே சுதேசி. ஏசு வந்தா இந்த எல்ஐசி பாலிசியை அந்தி கிறிஸ்து கொண்டு போவான், இது எனக்குரியதல்ல, நான் பரலோகத்துக்கு போக போகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவங்க மட்டும் கையை வைத்து வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை பேர் பாலிசி போட்டிருக்கிறீங்க. சோதரம் நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எல்லா வீட்டில் போய் எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு பரதேசி, நான் நிமிர்ந்து பார்த்தவன். யாரு? ஆபிரகாமுடைய பார்வை கொண்டவன். இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல, நிலையான நகரம் அங்கே இருக்கிறதப்பா. நிலைய தேவன் தாமே கட்டி உண்டாக்கிற ஒரு நகரம் அங்கே இருக்கப்பா. நான் நிமிர்ந்து பார்த்தவனப்பா. எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்க. புருஷன் பிள்ளையை மட்டும் பார்த்து சொல்லிடாதீங்க, நீர் சுதேசி நான் பரதேசின்னு. அவரு அங்கே வரணும். பார்வையில் ஒரு மாற்றம், பார்வையில் ஒரு மாற்றம். இதுவரைக்கும் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லுகிறவங்க கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். உங்களுக்கு மாற்றம் வந்தோ வரலையோ, எங்களுக்கு மாற்றம் உண்டு. நாங்கள் போயிடுவோம் கேட்டிங்களா? ஏசு வருவார், நாங்கள் போயிடுவோம். சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. இருந்தால் இங்கே இருங்க. இன்னொரு ஆளை காட்டுறேன். இந்த உலகத்தை பார்த்தவங்க லோத்து மட்டும் இல்லை, லோத்துடைய மனைவி உண்டு, அந்த அக்கா உண்டு. நமக்கு தெரியும் இல்லையா, நல்லா பிடிக்கும் இல்லையா இந்த அக்கா. இந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா, நேரம் இது நான் முடிக்கிறேன். ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, ஏமா நீ இங்கே பட்டணத்தை பார்க்காத, அங்கே கண்மலையை பாரு, கண்மலையாகிற கிறிஸ்துவை பாரு. உங்கள் பார்வை கொஞ்சம் நிமிர்ந்து பாரு. இந்த அம்மா கீழே பார்க்குது. இந்த இவர் இருக்கிறார் இல்லையா, அவர் அந்த தேவதூதன், அந்த மனுஷன் கையை பிடிச்சி எல்லாம் இழுத்து வெளியே கொண்டு, அம்மா போமா, அங்கே கண்மலை, அங்கே பாருமா, பாருமா, அங்கே பாருமா. நான் அடிக்கடி நினைப்பேன், கர்த்தாவே, பரலோகத்திலிருந்து வந்த ஒரு தேவ தூதனே ஒரு லோத்துக்கு பொண்டாட்டியை கையை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வந்து கண்மலையை பாருன்னா பார்க்காதது. நான் வெறும் 50 கிலோ உண்டு, நான் சொன்னால் பார்க்கவா செய்யும்? தேவ தூதனை இழுத்து கொண்டு போட்டு அங்கே பாரு 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 பாரு, ஏம்மா அங்கே பாருமா, இது இங்கே பார்க்குது. பின்னிட்டு பார்த்து, பார்வை எங்கே இருக்கு? சோதோமுக்கு மேலே, அழிந்து போகிறதுக்கு மேலே, நாசமாக எரிந்து போகிறதுக்கு மேலே பார்வை.
நாங்கள் சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு. இனியும் நாங்கள் ஆபிரகாமை போல நிமிர்ந்து பார்க்க மாட்டோம், இங்கே தான் இருப்போம்னு சொன்னால் அங்கே லோத்துக்கு மனைவிக்கு கம்பெனிக்கு பாதாளத்துக்கு போவீங்க கேட்டிங்களா? அங்கே போகும்போது அந்த அக்கா சொல்லலாம், தங்கச்சி வா நம்ம கொஞ்ச நேரம் சேர்ந்து பேசுவோம். அங்கே நடக்கிற கான்ஃபரன்ஸ் ஏகன்னு சொன்னேன், தங்கச்சி வா நல்லா இருக்கிறியா? ஆமாம் நான் நல்லா இருக்கிறேக்கா. நீங்கள் இப்போ என்ன தெரியுதா உனக்கு? தெரியல, இந்த நான் தான் லோத்துக்கு பொண்டாட்டி. ஓ நீங்களாக்கு இல்லையா? உடனே நீங்கள் சொல்லுவீங்க, அக்கா ஏன் இங்கே வந்தீங்க? அது சொல்ல நான் தூதன் சொல்லியே கேட்கல கேட்டீங்களான்னு. உடனே அக்கா கேட்பாங்க, தங்கச்சி எப்படி இங்கே வந்தேன்னு. அப்போ இந்த தங்கச்சி சொல்லலாம், எனக்கு பாஸ்டர் சொன்னார் நான் கேட்கல, சண்டே ஸ்கூலில் சொன்னாங்க நான் கேட்கல, கடைசியில் பென்னி சேவியர்னு ஒருத்தனை வந்து உங்களை பற்றி தான் சொன்னாங்க கேட்டீங்களா, அன்னைங்க நான் கேட்கல. இவ்வளவு சொல்லி நீ கேட்கலையா? பின்ன எனக்கு அன்னைக்கு ஒரு ஆள் தான் சொன்னாங்க, உனக்கு இத்தனை பேர் சொல்லலைன்னா உனக்கு இதை விட வேதனையான இடத்த ஆண்டவர் தருவார்னு சொல்லுவான் அந்த அம்மா. ஏதாவது புரிஞ்சவங்க கையை வேர்த்து வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். என் அன்புக்குரியவர்களே, நிமிர்ந்து பார்ப்போம், நம்முடைய பார்வையிலே ஒரு மாற்றம் வரட்டும். கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நான் நிமிர்ந்து பார்த்தா எனக்கு என்ன தெரியும்? யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் அதனுடைய 4வது அதிகாரத்தில், நான் அதை விளக்க விரும்பலை, 4வது அதிகாரம் 35வது வசனம், அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையோ, இதோ விளைநிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடைசி நீங்கள் இந்த நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா விளைநிலங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்குன்னு தெரியும். எனக்கு ஒரே ஒரு ஆசை, பார்த்துக்கிடுங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை கொண்டு வரணும் ஆண்டவரே. என்னுடைய ஜெபத்தில் இவ்வளோ நாளில் அதிகபட்சமாக ஒரு காரியத்துக்காக ஜெபித்திருப்பேன்னு சொன்னால் அதற்காக தான் ஜெபித்திருப்பேன். ஆண்டவரே எங்களுக்கு சபை ஊழியத்தை தந்தீங்க, சபையாகட்டும், வெளி ஊழியங்களாகட்டும், கிராம ஊழியங்களாகட்டும், கைப்பிரதி ஊழியங்களாகட்டும், ஒரே ஒரு ஆசை, விளை நிலங்கள் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆத்தும அறுவடை நீர் எங்களுக்கு தரணும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை எந்த சபையிலேருந்து வந்திருக்கலாம், எங்களுக்கு பரவாயில்ல, உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வரட்டும். நீங்கள் நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தாகம் வரும், நாங்கள் போகிற சபைகள் ஆத்துமாக்களால் நிரம்பணும் என்கிற ஒரு வாஞ்சை எனக்கு வரணும்னு சொல்லுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த வாஞ்சை சோத்திரம். அதுக்காக என்னென்ன முயற்சி எடுக்க முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்க. உங்கள் சபையின் குடும்பத்தில் வராதவங்க பேரெல்லாம் எழுதி வச்சு, நான் இப்போ அப்படிதான் பண்ணியிருக்கேன். முதல்ல எங்கள் விசுவாச குடும்பத்தில் சிலது கிடக்குது, அதுகளுக்கு எல்லா பேரையும் எழுதி வச்சு பிரசங்க பீடத்தில் வச்சு ஜெபம் பண்ணும். 2024 இவர்கள் அத்தனை பேரையும் கொண்டு வருவீராக. மற்றவங்க வெளியில் வேற சபைக்கு போகாத ஒரு 10 பேருடைய பேரை எழுதி வச்சாவது இந்த வருஷத்தை இவங்க 10 பேரை கொண்டு வருவீராக ஆண்டவரே. நீங்க செஞ்சு பாருங்க. அதை எல்லாராலையும் பண்ண முடியாது. அவர்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்கிற அந்த மேலோக உள்ள பார்வை இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். நாங்கள் விரும்புகிறோங்க நம்முடைய சபைகள் எல்லாம் ஆத்துமாக்களால் நிரம்பி வழிகிற ஒரு காலமாக இந்த 2024 மாறட்டும். இந்த ஸ்தாபனம் எத்தனை வருஷம் இருக்கு எனக்கு தெரியல, இந்த சர்ச்சு எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியல. ஆனாலும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த கூடுகைக்கு பிறகு இந்த சபை ஆத்துமாக்களால் நிரம்புவதாக. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை சபைகளுக்கும் இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு எங்களுக்கு ஆத்துமாக்கள் வந்தாங்கங்கிற ஒரு சாட்சியை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. எங்கள் சபைகளை 2024 ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு கூட்டம் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்கிற சாட்சிகளை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. அந்த பார்வை நமக்கு வரட்டுமே.
அந்த பார்வை நமக்கு வரட்டுமே. எங்க சபையில் இந்த வருஷத்தில் ஒரு ஆராதனையில் 2 ஆராதனை நடத்துகிற அளவுக்கு அறுவடை விளைநிலம் விளைஞ்சிருக்கப்பா, கொண்டு வாங்கப்பா, இழுத்து கொண்டு வந்து விட மாட்டேன். நமக்கு என்னென்ன வேற யாரும் வரக்கூடாது. ஒரு சபையில் போய் பாஸ்டர் கேட்டாராம், இந்த 2024 வருஷத்தில் நாம 30 பேராக இருக்கிறோம். கர்த்தர் இந்த 30ஐ 200 பேராக இந்த 2024 மாற்றி தருவாராக என சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்ன அந்த 30ல் பாதியும் கை தூக்கலையா? இந்த 30 என்ன தெரியுமா உள்ளுக்கு இருந்து சொல்லுது? நாங்கள் 30 பேர் இருக்கும்போதே இவர் ஒழுங்காக எங்கள் வீட்டுக்கு விசிட்டிங் வரல, இப்போ 200 வந்தால் இவரை பிடிக்கவா முடியும்? இப்போ 30 பேர் இருக்கும்போதே இவருக்கு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு, இனி 200 வந்தால் ஃபோனை எடுக்கவா செய்வார்? இவங்களெல்லாம் வச்சு நாங்கள் என்ன செய்கிறதுக்குன்னு எங்களுக்கு தெரியலை. இப்போ உங்கள் பார்வையில் ஒரு மாற்றம் வரட்டுமே. நான் உங்ககிட்ட கேட்டு பார்க்கட்டு, நாங்கள் போகிற திருச்சபை இப்போ இருக்கிறத விட இந்த 2024 2 மடங்கு பெருகணும்னு விரும்புகிறவங்க ஒரு கம்பீரமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னு ஒருக்க சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், கம்பீரமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய விருப்பத்தின்படியே கர்த்தர் அதை செய்வாராக. அப்படிப்பட்ட பார்வையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நீங்கள் இந்த வாரம் சர்ச்சுக்கு போகும்போது சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருடத்தில் எனக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஒரு புதிய ஆத்துமாவை கொண்டு வருவீராகப்பா, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கில் இந்த ஆத்துமாக்களை தருவீராக. ஆண்டவரே என்னை கேள் ஜாதிகளை சுதந்திரமாய் தருவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, ஆத்துமாக்களை தருவீராக, ஜாதிகளை தருவீராக. கீழே பார்த்தா ஒரு 30 போதும், ஒரு 50 போதும், இது போதும்னு. இது போதாதப்பா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 25 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்களா? இது போதாதாண்டவரே, இது போதாதாண்டவரே, இது போதாது. இப்போ நிமிர்ந்து பார்க்கிறவருடைய அடையாளம் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் முடிக்கிறேன். கீழே பார்க்கிறவங்க இதுதான் ஆசீர்வாதம்னு சொல்லி லோத்தை போல இங்கே பார்ப்பாங்க, லோத்தின் மனைவியை போல அழிந்து போகிறதே பார்ப்பாங்க. நிமிர்ந்து பார்க்கிறவங்க கர்த்தர் எனக்கு என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை செய்யணும்னு பார்ப்பாங்க. நிமிர்ந்து பார்க்கிறவங்க கர்த்தர் எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், அந்த ராஜ்யத்தில் போகணும்னு பார்ப்பாங்க. நிமிர்ந்து பார்க்கிறவங்க அறுப்புக்கு விளைநிலம் தயாராக இருக்கிறது, அதற்கு என்னை அனுப்பும் என்று பார்ப்பாங்க. எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்குறேன். எல்லாரும் அப்படியே எழுத்த நிற்கலாமா?